புதிய ஆண்டிலே தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கின்ற வாழ்வு, அவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எந்த ஆசீர்வாதம்? நாங்கள் முதலாவது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை முதலாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தர் தந்த இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் அவர் நடத்தி வந்த பாதைகளையும் நடத்தப் போகின்ற தேவனுடைய செயல்களையும் அவருடைய கிருபைகளையும் நாங்கள் நினைத்து அவரை மகிமைப்படுத்த பாடல் புஸ்தகத்திலே 31வது பாடல், துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதித்து அவரை மகிமைப்படுத்தி நாங்கள் இந்த கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை பாதுகாத்து வந்த தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமதே. நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடிட பாத்திரமே அவருக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை தேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆத்மமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. ஆத்மமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கிருந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே.
விண்ணவனாம் திரையாத்திரையில் விண்ணரம் இயேசு நம்மோடிருப்பார். புகழிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நான், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே அவருடைய சமூகத்திலே எங்களை வைத்து பாதுகாத்தவர், வழி நடத்தியவர், எங்களோடு கூட இருந்தவர், துணையாய் இருந்த அந்த தேவன் அவர் தந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே நாம் மகிழ்ந்து அவரை நன்றியோடு பாடி களிகூர்ந்து அவருடைய எங்கள் வாழ்விலே அவர் இதுவரைக்கும் செய்து கொண்டு வந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி உள்ளத்தோடு இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 74வது பாடல். 74வது பாடல். பிறந்தது இனிய புத்தாண்டு, மறந்தது நமக்கு புது வாழ்வு. புது வாழ்வை இந்த ஆண்டிலும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போகின்ற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். பிறந்தது இனிய புத்தாண்டு, மலர்ந்தது நமக்கு புது வாழ்வு. பிறந்தது இனிய புத்தாண்டு, மலர்ந்தது நமக்கு புது வாழ்வு. புதிய இந்த நாளிலே மகிழ்ந்து நாம் பாடுவோம். புதிய இந்த நாளிலே மகிழ்ந்து நாம் பாடுவோம். நன்றியோடு நாமும் பாடிடுவோம். நன்மை செய்த எங்கள் தேவனுக்கு
புத்தாண்டு மலர்ந்தது நமக்கு புது வாழ்வு. துன்ப வேளை தூக்கி சுமந்து இன்ப வாழ்வு எமக்கு தந்தே. துன்ப வேளை தூக்கி சுமந்து இன்ப வாழ்வு எமக்கு தந்தே. பெரிய பெரிய காரியங்கள் இந்த ஆண்டு செய்திடுவார். பெரிய பெரிய காரியங்கள் இந்த ஆண்டு செய்திடுவார். அற்புதம் நடத்திடுவோம். அதிசயம் நாம் காணுவோம். அற்புதம் நடத்திடும். அதிசயம் நாம் காணுவோம். நன்றியோடு நாமும் பாடிடுவோம். நன்மை செய்த எங்கள் தேவனுக்கு நன்றியோடு நாமும் பாடிடுவோம். நன்மை செய்த எங்கள் தேவனுக்கு நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி. பிறந்தது இனிய புத்தாண்டு மலர்ந்தது நமக்கு புது வாழ்வு. இனிய புத்தாண்டு மலர்ந்தது நமக்கு புது வாழ்வு. குற்றம் குறைகள் மீறுதல்கள் முற்றும் கழுவி நேசித்தாரே. குற்றம் குறைகள் மீறுதல்கள் முற்றும் கழுவி நேசித்தாரே. தேவ சாயலாய் மாறிட காலம் கூட்டி தந்தாரே. தேவ சாயலாய் மாறிட காலம் கூட்டி தந்தாரே. முன் சென்று நடத்துவார். ஜெயத்தின் வாழ்வை நல்குவார். முன் சென்று நடத்துவார். ஜெயத்தின் வாழ்வை நல்குவார். நன்றியோடு நாமும் பாடிடுவோம். நன்மை செய்த எங்கள் தேவனுக்கு நன்றியோடு நாமும் பாடிடுவோம். நன்மை செய்த எங்கள் தேவனுக்கு நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி. பிறந்தது இனிய புத்தாண்டு மலர்ந்தது நமக்கு புது வாழ்வு. பிறந்தது இனிய புத்தாண்டு மலர்ந்தது நமக்கு புது வாழ்வு. குடும்ப வாழ்வு சிதறிடாமல் சபையில் வைத்து பாதுகாத்தார். குடும்ப வாழ்வு சிதறிடாமல் சபையில் வைத்து பாதுகாத்தார். ஆயுள் காலம் கூட்டி தந்தார். ஆசீர்வாதங்கள் பெற்று மகிழ ஆயுள் காலம் கூட்டி தந்தார். ஆசீர்வாதங்கள் பெற்று மகிழ நன்மையான ஈவுகள் இந்த ஆண்டு நிறைந்திடும். நன்மையான ஈவுகள் இந்த ஆண்டும் நிறைந்திடும். நன்றியோடு நாமும் பாடிடுவோம். நன்மை செய்த எங்கள் தேவ
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு இடத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வழி நடத்துகின்ற அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் வருடத்தின் துவக்க நாளிலே வாக்குத்தத்தங்கள் ஒரு சபைகளிலே கொடுப்பார்கள். ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள். ஹலோ. அவ்வாறு கொடுப்பார்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பூமிக்குரிய காரியமாகத்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கும். அதை தேவன் எல்லோருக்கும் அவரை தேடுகின்ற ஜனங்களுக்கு அதை அவர் கொடுக்கின்றார். அங்கே நாம் அதைவிட மேலான வாக்குத்தத்தம் அவர் கொடுக்கின்ற என்னதென்றால், நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்தை கொள்ளுகிறவளை பின்பற்றுகிறவளாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவறிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். போதும். நீங்கள் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் என்கும் பொழுது எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்திலும் எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கின்றது. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உனக்கு வானம் அது செழுமையை கொடுக்கும், பூமி பலனை கொடுக்கும். இவ்வாறு நிறைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஆவியானவர் குறிப்பிடுகின்ற காரியமெல்லாம் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் முடிவு பரியந்தம் அதை பெறும்படிக்கு, அந்த ஆசீர்வாதங்களை பெற்று வாழும்படிக்கு நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் அதை அவ்வாறு கூறிவிட்டு அங்கே நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். 15வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அங்கே போதும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கின்றோம். அவர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? அது ஆசீர்வாதம். வாக்குத்தத்தம் அதெல்லாம் ஆசீர்வாதம். வாக்குத்தத்தம், கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன். வாக்களிக்கப்பட்ட தேசம். அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆபிரகாமோடு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக ஆபிரகாமை அவர் அழைத்தார். அவர் அழைத்து அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். பார்க்கின்றோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆசீர்வாதத்திற்கு பிற்பாடுதான் நாம் நம்முடைய வாழ்க்கை பெருக முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கை பெருகாது. அதாவது பெருகுவதென்றால் அது விருத்தி அடைவது. அந்த
அந்த 5 அப்பம் 2 மீன்களையும் அவர் ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் அது பெருகினது என்று பார்க்கின்றோம். அதே போல் ஆசீர்வதிப்பதற்கு அடுத்த கட்டம் பெருகுவது. உன்னை பெருக பண்ணுவேன். ஆகையால் ஒருவன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்றால் அவன் பெருகுகிறவனாய் இருக்க வேண்டும். பெருகுகிறவனாய் என்றால் ஏதோ இந்த பூமிக்குரிய பொருளாதாரம், பூமிக்குரிய வசதி, பூமிக்குரிய வாழ்வு அல்ல. அதையெல்லாம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார்தான். அதெல்லாம் பிற்பாடு ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்து அதையெல்லாம் அவர் ஆசீர்வதித்து கொண்டு போனார்தான். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதத்தோடே இன்று ஜனங்கள் நின்று விடுகின்றார்கள். ஆசீர்வாதம், தேவன் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் தங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகளை தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்தோடே நிற்கின்றார்கள். அந்த ஆசீர்வாதத்துக்காகவே ஜெபிக்கின்றார்கள். அந்த ஆசீர்வாதத்தோடே அவர்களுடைய காரியங்கள் அதையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. அதை தேவன் இடத்திலே அதை நாம் கேட்கத்தான் வேண்டும். தேவன் அதை செய்யத்தான் செய்வார். ஆபிரகாம் எந்த காலத்திலேயும் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனிடத்திலே, ஆண்டவரே கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பங்களை ஆசீர்வதியும், எனக்கு சந்ததி இல்லை, சந்தானம் இல்லை, எனக்கு ஒரு பிள்ளையை, ஒரு கற்பத்தின் கனியை ஆசீர்வதியும் என்று தேவனிடத்திலே ஆபிரகாம் அங்கே ஒரு தடவை கூட அந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலே ஆபிரகாம் கேட்கவில்லை. தேவன்தான் கொடுத்தார், தேவன்தான் அதை செய்தார். தேவன்தான் ஆபிரகாமை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை எப்போது ஆபிரகாம் பெற்றார் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர் அழைக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து, உன் குடும்பம், உன் இனம், உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காட்டுகின்ற தேசத்திற்கு போ என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் வெறுத்து எல்லாவற்றையும் இழந்து அங்கே தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த கானான் தேசத்தை அறியாத தெரியாத ஒரு இடத்தை நோக்கி ஆபிரகாம் கடந்து செல்லுகின்ற அந்த வாழ்க்கையிலே தான் அந்த பாதையில், அந்த வனாந்திர ஆபிரகாம் எத்தனையோ துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். அந்த பாதையிலே தான் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அங்கே சித்தம் கொண்டார். அந்த வனாந்திர வழியிலே தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அங்கே கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளே நடத்தினார். ஆகையால் அவர் ஆசீர்வதிக்கின்றார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் பூமிக்குரிய காரியத்தை மையமாய் கொண்டதாக இருக்காமல், ஆண்டவர் சொன்னதை போல உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ பெருக வேண்டும். நான் தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி சொன்னார். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். அதாவது அவர் இன்றைக்கு நமக்கு எதை வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார்? ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். நமக்கு எதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் தான் நமக்கு இருக்கின்ற வாக்குத்தத்தம். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததைப் போல இந்த உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, உன்னை வெறுத்து அங்கே என்ன செய், இந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு அங்கே எல்லாவற்றையும் வெறுத்து நீ வா என்று, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அதையெல்லாம் விட்டு அந்த ஆபிரகாம் விட்டு புறப்பட்டு கீழ்ப்படிந்து போனாரே, அவ்வாறு கீழ்ப்படிந்து போனதைப் போல இந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இதையெல்லாம் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் வெறுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின் செல்லுகின்ற வாழ்க்கையிலே அவர் போக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகும் பொழுதுதான் ஆசீர்வாதம் அங்கே தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கின்றது. அந்த ஆசீர்வாதம் இதை கொடுத்தது ஆபிரகாமுக்கென்றால் பெருகவே பெருக பண்ணுவேன்.
உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் கரக்கடை மணலை போல ஒருவனும் எண்ணக்கூடாத அளவுக்கு அங்கே உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவ்வாறு அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார். அவர் வாக்குத்தத்தம் செய்த தேசத்திலே அவர்களை குடியிருக்க பண்ணி அவருடைய சந்ததி பெருகியது. ஆகையாலே தான் ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் ஒரு மனிதனை பெருக பண்ணுகின்ற வாழ்வு. இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கின்ற வாழ்வு. அவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எந்த ஆசீர்வாதம்? நாங்கள் முதலாவது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை முதலாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம். இந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்தி வாழும் பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆபிரகாம் கேட்காமலே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து கண்டு போனார். அதே போல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக அங்கே போய் அதை மட்டும் தேவனிடத்திலே கேட்பதை போல ஒரு தரித்திரன் ஒரு வீதியோரங்களில் இருந்து கொண்டு அங்கே தர்மம் கேட்கின்ற மனுஷன் அவர்கள் அவ்வாறு கையேந்தி நிற்பதை போல தேவனிடத்திலே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் அங்கே கையேந்தி அதுக்காய் போராடுகின்ற வாழ்வு கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி அவர் ஆசீர்வதிக்க விரும்புவதில்லை. அவன் அங்கே நித்திய ஜீவனுக்குரிய இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அசதியாக இராமல் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனே அதை கொடுப்பார். நாம் அதற்காக போராட வேண்டியதில்லை, கர்த்தரே கொடுப்பார். ஆகையால் இந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லோரும் அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையின் அழைப்பை பெற்று நாங்கள் இருக்கின்றோம். இந்த அழைப்பை பெற்று நாங்கள் இருக்கின்ற வாழ்க்கையிலே எங்களுக்குள்ளே ஜீவனுக்குரிய வாழ்க்கை எங்களுக்குள் பெருகுகின்றதா? தேவனுடைய திவ்ய சுபாவங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கைகள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள், பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய மாதிரியான ஜீவியங்கள், இவ்வாறான அவருடைய திவ்ய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனுக்குரிய அந்த வாழ்க்கை நமக்குள்ளே பெருகி கொண்டு வருகின்றதா? அதுதான் ஆசீர்வாதம். நாம் அதிலே வளர்ந்து கண்டு செல்லுகிறோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழுகின்றோம். நம்முடைய குடும்பம் வளர்கிறது என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பம் பெற்றிருக்கின்றது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதை நாம் பெற்றிருக்கின்றோம். ஏனென்றால் ஜீவனுக்குரிய வாழ்க்கை நம்மிடத்திலே பெருகி கொண்டு வருகிறதே, அதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் இந்த ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு பரிபூரணமாக கொடுக்க விரும்புகின்றார். அவர் சொல்லுகின்றார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆகையால் ஜீவன் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட, அதாவது பெருகி அது பூரணப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு வாழ்க்கைக்கே வந்தேன். அதையே இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி தேவன் நமக்கு கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். இது நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணப்பட வேண்டும். ஜீவனுக்குரிய அவருடைய தேவ பக்திக்குரிய தேவ சாயலாய் அவருடைய பரிசுத்தத்துக்கு உள்ளான ஆவிக்குரிய வர குணங்கள், ஆவிக்குரிய கனிகள், இதையெல்லாம் வாழ்க்கையிலே அது பூரணப்படும்படிக்கு அந்த வாழ்வு நமக்குள்ளே கட்டி எழுப்பப்படக்கூடிய அந்த வாழ்க்கை தான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர் இந்த நாட்களிலே எங்களுடைய ஜீவியத்திலே அவர் நமக்கு விசேஷித்த ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த நாம் வாசித்த அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தில் வாசிப்போம்.
சாரி, மன்னிக்கவும், 19வது வசனத்திலிருந்து வாசி. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் இறைக்குள்ளாக பௌரமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. இங்கே பார்க்கின்றோம், அவர் சொல்லுகின்றார் அந்த 18வது வசனத்திலே, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு முன் ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றதாம். அது என்ன நம்பிக்கை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நம்பிக்கை. நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் அந்த நித்திய ஜீவனுக்குரிய பரிபூர்ணம் நிறைந்தவராக அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், பாவம் செய்யவில்லை. அவர் நமக்கு முன்னோடியானவர், நமக்கு முன் செல்லுகின்றார். அவர் நம்மை போன்ற பலவீனம் சரீர மாம்ச பலவீனத்தை உடையவராக இருந்து அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், பாவம் செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகின்றார். இவ்வாறு இந்த ஜீவனை கொடுத்தவர், ஜீவனுக்குரியவராய் வாழ்ந்தவர், அப்படிப்பட்ட அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இப்போது நமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே தேவன் நமக்கு ஆறுதல் உண்டாகும்படி செய்கின்றார். இந்த ஆண்டிலே 2 விசேஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். அதனாலே நம்மை ஆறுதல் உண்டாக்கும்படி செய்கின்றார். அந்த 2 விசேஷங்களும் என்ன என்றால், இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று வாழ வேண்டும். அந்த 2 விசேஷங்களிலே ஒன்று அவர் சொல்லுகின்றார், அந்த நம்பிக்கை 19வது வசனத்திலே, அந்த நம்பிக்கை நமக்கு அந்த நம்பிக்கை நமக்கு உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கின்றது. முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்கு முன்னோடியாக இருந்து அவர் அந்த திரைக்குள்ளே போனார். பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே போனார். அந்த காரியத்தை தான் அங்கே பார்க்கின்றோம். திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உடைய அந்த திரையை, அதற்குள்ளே எந்த பாவியும் செல்ல முடியாது, பாவத்தோடு எந்த மனுஷனும் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட திரையை ஆண்டவர் இந்த மாம்சத்திலே பாடுபட்டு மாம்சத்திலே அவர் கொலையுண்டு அந்த திரையை கிழித்து பிதாவுடைய சமூகத்தை எல்லோரும் கிட்டி சேரும்படியான அந்த வாழ்வை அவர் நமக்கு உண்டு பண்ணினார். ஆகையால் அப்படிப்பட்ட அந்த காரியத்தை தான் இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். அவர் நமக்கு முன்னோடியான அந்த இயேசு அவர் நமக்காக அந்த திரைக்குள்ளே போனார். இவர் அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே அவர் போய் அந்த திரையை கிழித்து அவர் அதற்குள்ளே பிரவேசித்தபடியினாலே அந்த வாழ்க்கை இன்றைக்கு எங்களுக்கு ஆத்துமாவுக்கு ஒரு நங்கூரத்தை போன்று இருக்கின்றதாம். ஒரு விசேஷம், நமக்காக அவர் திரையை கிழித்து உள்ளே போய் நமக்கு வழியை உண்டு பண்ணிவிட்டார். அதான் முதலாவது காரியம். பிதாவினிடத்திலே நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய வழியை அவர் நமக்கு முன் சென்று நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாமல் இந்த மாம்சத்தை எல்லாம் சிலுவையிலே அறைந்து பாவத்தை வென்று அந்த திரைக்குள்ளே போய் பிதாவின் சமூகத்தைக்குள்ளே அவர் பிரவேசித்து நாம் எல்லோரும் அந்த பிதாவண்டையிலே போக முடியும், பிதாவுடைய சமூகத்துக்கு போக முடியும் என்று அந்த நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையை அவர் எப்படி ஆவியானவர் சொல்கிறார், ஆத்தும நங்கூரம். ஒரு புயல் காற்று கடலிலே வரும்போது நங்கூரத்தை தான் போடுவார்கள். அது கப்பலாக இருக்கலாம், படகாக இருக்கலாம், நங்கூரத்தை போடுவார்கள். ஏனென்றால் அந்த படகு அலக்களிக்கப்படாமல், இல்லாவிட்டால் அந்த படகு அங்கே மூழ்கி போகாமல், சேதம் பெறாமல் அந்த நங்கூரத்தை போட்டு அந்த நங்கூரம் அது அந்த படகை அந்த கப்பலை அங்கே அது இறுக பிடித்து கொண்டிருக்கும். கவாறான ஒரு ஆத்தும நங்கூரம் தான் நமக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு
நமக்கு நங்கூரத்தை போல் இருக்கின்றார். எந்த வாழ்க்கையிலும் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகின்ற வாழ்க்கையிலே வழி விலகக்கூடிய எந்த துன்பங்கள், சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வந்தாலும் எங்களுடைய வாழ்வு அவர் எனக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து எனக்கு வழியை காண்பித்திருக்கின்றார். நாம் வாழக்கூடிய வழியை காண்பித்திருக்கின்றார். சோதனை வரும்பொழுது இந்த சோதனை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று வழியை காண்பித்திருக்கின்றார். துன்பங்கள் வரும்பொழுது இந்த துன்பங்களுக்கூடாக எப்படி கடந்து செல்ல வேண்டும், துன்பங்களை எப்படி எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்று வழியை காண்பித்திருக்கின்றார். இல்லை பாடுகள் வந்தால் அந்த பாடுகள் மத்தியிலே எப்படி அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாய் வாழ வேண்டும் என்று வழியை காண்பித்திருக்கின்றார். இந்த உலகத்தை எப்படி வெறுத்து தேவனுடைய சித்தம் எப்படி செய்ய வேண்டும், சுயசித்தத்தை எப்படி அழிக்க வேண்டும் என்று வழியை காண்பித்திருக்கின்றார். அந்த வழியெல்லாம் அவர் திரைக்குள்ளாக சென்று ஆத்தும நங்கூரத்தை போன்று, எங்களுடைய ஆத்மாவுக்கு நங்கூரத்தை போன்று அசைக்கப்படாதபடிக்கு நாங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி தேவனை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய சபையை விட்டு, சத்தியத்தை விட்டு நாங்கள் சிதறி போகாதபடிக்கு ஆத்தும நங்கூரமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றார். முதலாவது விசேஷம். இந்த முதலாவது விசேஷத்தை நாங்கள் பற்றி கொண்டு எனக்காக அந்த திரைக்குள்ளே அவர் போயிருக்கின்றார். ஆகையால் ஏன் அவர் அந்த திரைக்குள்ளே போனார்? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்குரிய அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு ஜீவனுக்குரிய மனுஷனாய் நான் வாழ வேண்டும் என்று திரைக்குள்ளே போய் என்னை ஆசீர்வதித்தார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னதை போல இயேசு இன்றைக்கு திரைக்குள்ளாக போய் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். என்ன ஆசீர்வாதம்? நீ அங்கே இந்த ஜீவனுக்குரிய வாழ்க்கையிலே பெருக முடியும், வளர முடியும், என்னை போல் மாற முடியும், தேவனுடைய சாயலாய் மாற முடியும், அவருடைய சுபாவத்துக்கொப்பாய் மாற முடியும், அவருடைய பரிசுத்தத்துக்கொப்பாய் வாழ முடியும், அவருடைய ராஜ்ய பரலோக ராஜ்யத்துக்குரிய மனுஷனாய், சகோதரனாய், சகோதரியாய் நீ வாழ முடியும் என்கின்ற அந்த வாழ்க்கையை எங்களுக்குள்ளே ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை முதலாவது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததை போல ஆண்டவர் இயேசு அதை நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆசீர்வதித்த ஆண்டவர் இரண்டாவது அந்த வாழ்க்கை நமக்குள்ளே உருவாகும்படிக்கு, அந்த வாழ்க்கையிலே நாமும் வாழும்படிக்கு, நாம் வாழ முடியும், முடியாதென்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை அங்கே தெய்வம் நமக்கு வைக்கவில்லை. ஆகையாலே தான் அவர் எங்களுக்கு ஆத்மாவுக்கு நங்கூரம் என்று பார்க்கின்றோம். வாழ்க்கையிலே என்னதான் பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் இந்த படகு, இந்த ஆத்ம ரட்சிப்பு, இந்த ஜீவனுக்குரிய வாழ்க்கை அவரிடத்திலே அது நங்கூரத்தை போன்று அது உறுதியாய் போடப்பட்டு, அதாவது என்ன நங்கூரம்? என் திரைக்குள்ளாக அவர் பிரவேசித்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எனக்கு முன் சென்று போனார். என்னை போல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். அவர் அவ்வாறு போய் என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர். அடுத்த இரண்டாவது விசேஷம், அவர் முதலாவது விசேஷம் அதை பார்க்கின்றோம். இரண்டாவது விசேஷம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம், அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் பார்க்கின்றோம், தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்கு இப்பொழுது ஆசீர்வதித்து விட்டார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து விட்டது. அந்த ஆசீர்வாதம் என்னென்றால், தமது மூலமாய் நாம் தேவனிடத்திலே சேரும்படியான சிலாக்கியத்தை உண்டு பண்ணி விட்டார். திரையை கிழித்து விட்டார். தெய்வத்தோடு நம்மை இணைத்து விட்டார். நம்முடைய பாவங்களை மன்னித்து தேவனோடு நாமும் இசைந்து வாழ முடியும். அந்த தேவன் ஒரு தவறு செய்த அந்த ஆதாமை துரத்தி விட்டு சுடரொளி பட்டயத்தை அந்த தோட்டத்திலே வைத்தார். அவன் வரக்கூடாது, இந்த இடத்துக்கு அவன் வரக்கூடாது என்று தூதனை நிறுத்தி சுடரொளி பட்டயத்தோடு நிறுத்தினார். ஏன் சுடரொளி பட்டயத்தோடு நிறுத்தினார்? அந்த அளவுக்கு கர்த்தர் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பிளவு அந்த அளவுக்கு இருந்தது. அவ்வாறு இருந்த அந்த வாழ்க்கையிலே தான் அதற்கு தடையாயிருந்த பாவம் என்கின்ற திரை, மாம்சத்தின் இச்சைகளினாலே இந்த திரைகளை நாள் முழுவதும் எங்கள் வாழ்க்கையிலே தெய்வத்தை நெருங்க முடியாமல் இருந்த அதையெல்லாம் அவர் கிழித்தார். தன்னுடைய மாம்சத்திலே பாடுபட்டு அதை கிழித்து பிதாவிடத்திலே நம்மை சேர்க்கும்படிக்கு
அவர் அந்த வாழ்வை எங்களுக்கு உண்டு பண்ணி இப்படி ஆசீர்வதித்து, அவர் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று இப்பொழுது பிதாவினுடைய சாயலாய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவத்தை, அவருடைய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்மிடத்திலே பெருக வேண்டும், அது நம்மிடத்திலே பரிபூரணமட வேண்டும் என்பதற்காக அவர் இரவும் பகலும் எங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கின்றார். அல்லேலூயா. இது இரண்டாவது விசேஷம். முதலாவது விசேஷம், நமக்காக திரைக்குள்ளே போய் நம்மை ஆசீர்வதித்தார். இரண்டாவது, அவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் அந்த பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற அந்த வார்த்தையை போல நாம் நம்முடைய இந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை எங்களிடத்திலே பெருகும்படிக்கு அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்து முற்றும் முடிய எங்களை ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவர். அந்த முற்றும் முடிய என்றால் என்ன? அதுதான் பெருகவே பெருக பண்ணுவேன், ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவர் அவ்வாறான அந்த பரிபூர்ணத்தினுடைய காரியத்தை தான் அவர் அங்கே சொல்லும் பொழுது அவ்வாறு சொல்லுகின்றார். ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். அவர் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை ரட்சிப்பார், எல்லா பாவத்திலிருந்தும் ரட்சிப்பார், எல்லா பலவீனத்திலிருந்தும் ரட்சிப்பார், இந்த மாமிசத்தின் இச்சையிலிருந்தெல்லாம் ரட்சிப்பார், இந்த சுயத்திலிருந்தெல்லாம் ரட்சிப்பார், இந்த உலகத்திலிருந்தெல்லாம் எங்களை ரட்சிப்பார். இவ்வாறு ரட்சிப்பதற்காக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியராய் அவர் நித்தம் எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஒவ்வொருவருடைய காரியங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுதான் இரண்டு மாறாத விசேஷங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த இரண்டு மாறாத விசேஷங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் ஆபிரகாமை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி அவருடைய வாழ்வை கர்த்தர் உயர்த்தினாரோ, இவ்வாறான வாழ்க்கையிலே தான் எங்களுடைய ஜீவியத்தையும் இன்றைக்கு முதலாவது அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்றல்ல, அவர் பிதாவினிடத்திலே நாம் சேரும்படிக்கு இந்த உலகத்திலே இதை தவிர ஒரு மனுஷனுக்கு எந்த ஆசீர்வாதம் வேண்டும்? உலகத்திலே வாழும் வரைக்கும் பணம், பொருள், பதவி, பெருமை, கனம், அந்தஸ்து இதெல்லாம் உலகத்திலே வாழும் வரைக்கும் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட மனுஷன் அந்த பிதாவினிடத்திலே சேருகின்ற இந்த பாக்கியமான ஆசீர்வாதத்தை பெறவில்லை என்றால் அவனும் சரிதான், கருவழிந்த பிண்டமும் சரிதான். கருவழிந்த பிண்டம் என்று சொல்லுவார்களே, வயிற்றிலேயே கரு அழிந்து போகின்ற அழிந்து போய் விடுகின்றதே, அது உருவாகும் முன்னமே அந்த கரு உருவாகி அதற்கு அவயங்கள் எல்லாம் உருவாகும் முன்னமே அழிந்து போகின்றதே. இதே போல இந்த உலகம் ஆசீர்வாதம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் பெற்று எல்லாவற்றையும் செழிப்பாய் பெற்று திருப்தியாய் பெற்று அவன் தேவனை தேடவில்லை என்று சொன்னால், அதை குறித்த பிரசங்கியிலே எத்தனையோ காரியங்களை பார்க்கின்றோம். நாம் தரித்திரராக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் ஒன்றுமில்லாதவளாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் படிப்பறிவில்லாதவளாக இருந்தாலும் பரவாயில்லை, அழகில்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, கனமில்லாதவளாக இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு ஒன்றுமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் வாழ்க்கையிலே பிதாவண்டையிலே நாம் சேரும்படியான அந்த ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை இந்த உலகத்திலே வாழும் பொழுது கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்று, இந்த ஆசீர்வாதம் என்னிடத்திலே பெருக வேண்டும், என் பிள்ளைகளுக்கு பெருக வேண்டும், என் குடும்பத்துக்கு பெருக வேண்டும், என் சகோதர சகோதரிகளுக்கு பெருக வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு பெருக வேண்டும். என்ன பெருக வேண்டும்? நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வு, ஜீவனுக்குரிய வாழ்வு, பரிசுத்தத்துக்குரிய வாழ்வு. இந்த வாழ்வு அங்கே பெருகுகின்ற இந்த வாழ்க்கையிலே ஒரு மனுஷன், ஒரு சகோதரன், சகோதரிகள் வாழ்வார்களாக இருந்தால் அதுதான் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய ஆசீர்வாதம். அதைவிட இன்றைக்கு எத்தனையோ ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு கொடுக்கலாம். சங்கீதம் 91 இருக்கலாம், இல்லாவிட்டால் எபிரேயரில் இருப்பதா இருக்கலாம். எந்த வாக்குத்தத்தங்களாக எந்த வாக்குத்தத்தங்களையும் ஒரு மனிதன் பிடித்து கொண்டு பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களோடு ஆண்டவரோடு போராடுகின்ற அந்த வாழ்வு அது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அல்ல. நாம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு தேவனாலே அழைக்கப்பட்டு போனார். தேவன் ஆசீர்வதித்தார், அவர் பெருக பண்ணினார். இதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய வார்த்தையில கீழ்ப்படிந்து நாங்கள் வரும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கின்றார், ஜீவனுக்குரிய வாழ்க்கையை பெருக பண்ணுகின்றார். இந்த வாழ்க்கையிலே தான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகின்றார். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவன் ஒருவனாயிருந்தார். ஆனால் நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாததாக இருந்தது. ஆபிரகாம் ஒரு அற்ப மனுஷராக புறப்படும் பொழுது ஒரு அற்ப மனுஷராக இருந்தார். ஆனால் விசுவாசத்தின் தந்தை என்று எந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆசீர்வாதம் பெற்றவன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். நான் ஏன் கர்த்தர் என்னை பெருக பண்ணுகின்றார்? நான் பெருகி 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 மற்றவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற வாழ்வு, ஆசீர்வதிக்கப்படுவோம், ஆசீர்வாதமாயிருப்போம். இந்த ஆண்டிலே இந்த ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தத்தை எத்தனை சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள நீங்கள் போராட போகின்றீர்கள், பிரயாசப்பட போகின்றீர்கள். ஆசீர்வதிக்கப்படுவேன், ஆசீர்வாதமாயிருப்பேன். ஏன்? நான் பெருகும் பொழுதுதான் ஆசீர்வாதமாயிருக்க முடியும். நம்மிடத்திலே உலக பிரகாரமான செல்வம் பெருகும் பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியும். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் பெருக வேண்டும், ஜீவன் பெருக வேண்டும், ஜீவனுக்குரிய வாழ்க்கை பெருக வேண்டும். அவருடைய சாயலாய் நாம் மாறி 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 கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே 2 மாறாத விசேஷங்கள். நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலே, பலவீனப்படுகிற நேரங்களிலே, நீங்கள் தைரியம் இழக்கின்ற நேரங்களிலே, உங்களுடைய வாழ்வு தேவனிடத்திலே விரக்தியாய் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு துன்பங்கள் சோதனைகளுக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு அதிலே நீங்கள் வீழ்ச்சி அடையக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த 2 காரியத்தையும் உங்களுடைய சிந்தையிலே ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, எனக்காக இயேசு இந்த திரைக்குள்ளே போய் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதாவது என்னை தேவனிடத்திலே சேர்க்கும்படிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் பொழுது நான் ஏன் தேவனை விட்டு தூரமாய் நிற்க வேண்டும்? நான் ஏன் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் ஏன் அனாதையை போல் இருக்க வேண்டும்? நான் ஏன் ஒன்றுமில்லாதவனைப் போல நான் ஏன் விரக்தியோடு வாழ வேண்டும்? இல்லை, தேவன் ஆண்டவர் இயேசு திரைக்குள்ளே போயிருக்கின்றார். எனக்கு நித்திய நம்பிக்கையை தந்திருக்கின்றார். ஆத்தும நங்கூரமாய் எனக்கு இருக்கின்றார். ஆகையால் நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? நான் ஏன் இப்படி நடக்க வேண்டும்? நான் ஏன் இப்படி சோர்ந்து போக வேண்டும்? இல்லை என்று உற்சாகம் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை விசுவாசித்துக் கொள்ளுங்கள். திரைக்குள்ளாக எனக்காக திரைக்குள்ளாக போயிருக்கின்றார். ஆகையால் தைரியம் பெற்று நான் இல்லை, இந்த இடத்திலே இருக்க வேண்டியதல்ல, தேவனிடத்திலே சேர்க்கும்படியா என்னை அழைத்தார். நான் தேவனிடத்திலே சேர வேண்டிய மனுஷன். ஆகையால் இந்த சூழ்நிலைகளிலே நான் இருக்க மாட்டேன், இந்த பலவீனத்திலே இருக்க மாட்டேன், இந்த தோல்வியிலே இருக்க மாட்டேன், இந்த விரக்தியிலே இருக்க மாட்டேன் என்று எழுந்து உற்சாகமாய் அந்த திரைக்குள்ளே போவதற்கு நாம் நம்பிக்கை கொண்டு தைரியம் கொள்ள வேண்டும். 2வது ஆசீர்வாதம், அவர் நம்முடைய பலவீனங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி வேண்டல் செய்து கொண்டிருக்கின்றார். ஏன் வேண்டல் செய்திருக்கிறார்? எந்த பலவீனத்தினால் என்னால் முடியாதென்று நான் இருக்கின்றேனோ இந்த பலவீனத்திலிருந்து என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கின்ற அந்த ஆண்டவர் இன்றைக்கும் என்னோடு கூட வாழ்கின்றார், என்னோடு கூட இருக்கின்றார். அவர் என்னுடைய ஆத்தும நங்கூரம். ஆகையால் என்னை ரட்சிப்பார், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார், இந்த பலவீனத்திலிருந்து விடுவிப்பார், இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்வார். இந்த மாமிசத்தினுடைய கிரியைகள் எல்லாம் ஜெயிக்க எனக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த வருடங்களிலே எங்கெல்லாம் பலவீனங்கள் எல்லாம் இருந்ததோ, முடியாதங்கின்ற காரியங்கள் எல்லாம் இருந்ததோ, இந்த ஆண்டு ஜெயத்தை காண செய்வார், அற்புதம் காண செய்வார், அதிசயம் காண செய்வார். வருடங்களை நன்மையால் முடிசூட்டுவார். எந்த நன்மை? உலக ஆசீர்வாதத்தின் நன்மை அல்ல, இந்த தெய்வத்தின் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட இந்த ஜீவனுக்கு, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்முடைய மாமிசத்திலே, சுயத்திலே, இந்த உலகத்திலே எதுவெல்லாம் நம்மை நெருக்கி, எதுவெல்லாம் நம்மை பலவீனப்படுத்துகின்றதோ அப்படிப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் அவர் எங்களை ரட்சிக்கும்படிக்கு அவர் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கின்றார்.
அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நாம் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் சிந்தித்து உற்சாகம் கொள்ள வேண்டும், வைராக்கியம் கொள்ள வேண்டும். வைராக்கியம் கொண்டு மாறாத இந்த 2 விசேஷங்களை கர்த்தர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்றாரே, இதை பெற்றுக்கொண்ட நாம் வேகம் கொண்டு, துணிவு கொண்டு, தைரியம் கொண்டு, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஜீவனுக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்லும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட காரியங்களையும் செய்து கொண்டு போகின்றார். இரண்டாவதாய் பூமிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் அவருக்கு சந்ததியை கொடுத்தார், அவருக்கு வாழக்கூடிய வசதிகளை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். அதையெல்லாம் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தி கொண்டே போனார். ஒரே கல்லிலே 2 மாங்காய் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு மனுஷன் அதை தனியாக இதை தனியாக தேவனிடத்திலே போராடுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், அங்கே ஜீவனுக்குரிய வாழ்க்கையை, அந்த ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். மற்றபடி பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசம். அடுத்ததாய் கர்த்தர் அந்த பெருக பண்ணி பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்களை நடத்தினார். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டிலும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக நாம் 2 மாறாத விசேஷங்களினாலே நாம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் உற்சாகம் கொண்டு இந்த ஆண்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானம் கொண்டு திரைக்குள்ளே நானும் போக முடியும், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நானும் போக முடியும், என்னாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும், என்னால் ஆவிக்குரியவனாக வாழ முடியும், இயேசுவை போல என்னாலும் வாழ முடியும். அந்த நம்பிக்கை ஆத்தும நங்கூரத்தை போன்று இன்றைக்கு எங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் பெருகுவோம், அவருடைய ஜீவனிலே பெருகுவோம், அவருடைய சாயலாய் மாறுவோம், அவருடைய சுபாவங்களை பெறுவோம். இந்த ஆண்டை நன்மையால் முடிசூட்டத்தக்கதாக கர்த்தர் இந்த ஆண்டையும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஜீவியத்திலும் அவ்வாறே இன்னும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த 2 மாறாத விசேஷங்களின் வாழ்க்கையிலே போதும் உயர்த்தி வைத்திருக்கின்றேன். அந்த வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலும் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். சபையார் நாம் யாவருக்கும் இந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் சொந்தமாகவும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சொந்தமாகவும் நாம் இந்த பாக்கியத்தை பெற்று ஆபிரகாம் கொண்டான இந்த ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, சபையிலே அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னுடைய நாம் மையப்படுவதாக 2026 ஆண்டில் தேவன் இந்த காலை வேளையிலே பேசிய இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எந்தளவுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலே அது பெருகத்தக்கதாக, ஆசீர்வாதமாய் பெருகத்தக்கதாக, அப்படியாப்பட்ட ஒரு ஜீவியத்தை தேவன் இந்த காலை வேளையிலே பேசினார். சொன்ன போல் அங்கே உண்மையாய் நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரணம் நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறேன். இந்த ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கும் அப்படியாய்த்தான் இன்றைக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்து இன்றைக்கு ஆசையாய் தேவன் இருக்கிறார். இப்போ எந்த அளவுக்கு கண்டால் அந்த வாக்குத்தத்தமான அந்த நிச்சயமான வாழ்க்கையின் ஜீவியம் அது நம்முடைய வாழ்க்கையிலே அது பெருக வேண்டும். உண்மையாய் தேவன் நான் கேட்டது போல் ஆசீர்வாதம் எல்லாம் இந்த உலகப்பிரவான ஆசீர்வாதம் இல்லை, அது தேவன் தானாக கொடுக்கிறார். அது எப்போ என்னென்ன தேவைங்கிறதை தேவன் காண்க. ஆனால் முக்கியமான ஆசீர்வாதம்ங்கிறதெல்லாம் உண்மையான தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆபிரகாமை நாம் கேட்ட போல் ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும்
என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமீன். இங்கே தேவன் எதை அவர் எதிர்பார்க்கிறார் நம்மளிடத்திலே? எதை முதலாவது எதிர்பார்க்கிறார் என்றால் என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் முதலாவது வாக்குத்தத்தமான ஒரு ஜீவியம். எந்தெந்த காரியங்களெல்லாம் தேவன் அங்கே இந்த ஆண்டிலே இவ்விதமாய் நடந்து கொள், இப்படி விதமாய் இருந்து கொள், விதமாய் என்னை பற்றிக்கொள், பிடித்துக்கொள், ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய உண்மையான தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு ஜீவியம், அதைத்தான் தேவன் முதலாவது எதிர்பார்க்கிறார். மற்ற ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கிற காரியம் இல்லை. முதலாவது தனக்கு சொந்தமான பிள்ளையாய் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு ஜீவியம். அதனால்தான் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் அடையவில்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இடையிலே தாங்கள் நினைத்த இஷ்டத்தின்படியே போய் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்தார்கள்? அழித்து கொண்டார்கள். ஆயால் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் என்கிற உண்மையான தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த மகத்துவமான ஆசீர்வாதம் எல்லாம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், கீழ்ப்படி என்று சொல்லவில்லை, கீழ்ப்படிந்தபடியால் அவர் தேவன் சொல்ல 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 ஆபிரகாம் கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். தன்னுடைய வாழ்க்கையிலே மற்ற ஒன்றை நாம் வார்த்தையை கேட்ட போல ஒன்றை கூட எனக்கு இந்த செஞ்சிலிப்பான தேசத்தை தாரும், அல்லது எனக்கு இவ்வளவு மதிப்பு வேணும், புகழ்ச்சி வேணும், ஆடம்பரம் வேணும், ஒன்றுமே அவர் அதை கேட்கவே இல்லை. ஆனால் ஒன்றை தேவனுக்கு அவர் கொடுத்தார். எதென்று சொன்னால் தேவன் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து உடனே அந்தந்த காரியங்களை அவர் செய்தார். அந்த தேசத்தை விட்டு புறப்படுன்னு சொன்னார் தேவன், உடனே போனார். நீ இந்த இடத்தை விட்டு போன்னு சொன்னார், உடனே போனார். அப்படியே தேவன் சொல்லுகிறதுக்கு மட்டும் கீழ்ப்படுகிற ஒரு ஜீவியம். அந்த ஒரு வாழ்க்கையே என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஜீவியத்திலும் தேவன் இந்த ஆண்டிலே பெருக பண்ணத்தக்க, அதுவே ஆசீர்வாதமாய் அங்கே திரளாய் பெருக பண்ணத்தக்கதாய் அதுதான் பெருக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஜீவியம். அந்த கீழ்ப்படிதலை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு வாழத்தக்கா தேவன் என்னே அந்த விசுவாசத்தை பாதை நடத்துவார் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ராஜரியம் பண்ணுகிற தேவன், ஆணை கொடுக்கிற தேவன், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன். இந்த புதிய ஆண்டிலே காலடி வைத்து அங்கே தம்முடைய ஜனங்கள் நடக்கும்படியாய் தேவன் ஆணையிட்டு கொடுக்கக்கூடியான இந்த காலவெளியிலே கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், அந்த நம்பிக்கை நமக்கு நிலை உறுதியும் திரைக்குள்ளாக போகிற விமான ஆத்தும நங்குரமாக இருக்கிறன்றான அசைக்க முடியாத உறுதியான ஒரு ஸ்திடமான ஒரு நம்பிக்கையினுடைய நங்கூரம். அதுதான் இங்கே தேவன் கொடுக்கக்கூடியான அந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்ட அந்த ஆபிரகாமை போன்றான இந்த ஜீவிய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரைக்கும் இன்றைக்கு நிலை உறுதியாக நிற்கக்கூடியான இந்த ஜீவிய வாழ்க்கை இந்த ஆண்டிலே தேவன் அங்கே ஊன்ற தள்ளக்கூடியான அப்பேற்பட்ட ஒரு ஆவியைத்தான் தேவன் இந்த காலவெளியிலே அதிகமாய் தேவன் அங்கே பேசினார். தம்முடைய ஜனங்கள் இவ்வண்ணமாக கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றான அந்த வாக்கு தத்தத்தை இந்த காலவெளியிலே தேவன் அங்கே கொடுத்து இன்னுமான அந்த உற்சாகத்தின் பாதையிலே தேவனுடைய சமூகத்திலே தம்முடைய ஜனங்களை அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் கையிலே பிடித்து கொண்டு அவருடைய ஜீவிய காலங்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவன் உள்ளவர்களாக எங்கே நிற்க வேண்டும் என்கிறான அந்த உறுதியான நம்பிக்கையை ஆணையிடுகிற தேவன், அந்த சராசங்களையும் ஆளே செய்கிற தேவன், கர்த்தருடைய சமூகத்திலே சபையிலே இந்த ஆண்டு முதல் நாட்களிலே தேவனே எழுந்தள்ளி வந்து அங்கே இந்த வாக்கு தத்தத்தை அங்கே கொடுத்திருக்கிறான்னு சொன்னார். உண்மையிலே தேவனுடைய மகத்துவமான அந்த மகிமையான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த தேவன் இந்த காலவெளியிலே இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய நாளிலே காலெடுத்து வைக்க முடியாத அந்த நாட்களிலே தேவன் அங்கே ஒத்தாசையாகி அங்கே அவர் செய்யக்கூடிய, அவர் வாக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மா நங்கூரமாய் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய ஜீவ வாழ்க்கையில் அதை அசைக்க முடியாதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் அங்கே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அங்கே சோரம் போகக்கூடாதபடிக்கு தேவன் காண்பிக்கக்கூடிய, தேவன் காட்டக்கூடிய அந்த மெய்யான வழிகள், காண்பிக்கக்கூடிய மெய்யான பாதைகளை அங்கே பின்பற்றக்கூடியான அவருடைய முழு வாக்கு தத்தத்தை அதை எனக்கு சொந்தமாக்கி கொண்டு வாழத்தக்கான அந்த ஜீவிய வாழ்க்கையில் இன்றைக்கு அப்பேற்பட்ட அற்புதமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
சபையிலே எழுந்தள்ளி தேவன் பேசிய வார்த்தைகள் அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தியது. கர்த்தருடைய சமூகத்திலே நானும் அப்பேற்பட்டான வாக்குத்தத்தை எனக்கு சொந்தமாகிக் கொண்டு நித்திய ஜீவ காலம் வரைக்கும் அங்கே எனக்குள்ளே நிலைத்திருக்கக்கூடியான அந்த வாக்குத்தத்தத்தை அதை எனக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த உன்னதமான தேவனுடைய மெய்யான வழிநடத்தலுக்குள்ளே அங்கே தொடர்ந்து முன் செல்லும்படியான தேவன் இந்த நாட்களிலே தொடக்க நாட்களிலே அங்கே ஊன்ற தள்ளக்கூடியான இந்த உற்சவமான வல்லமையான வாக்குத்தத்தின் வார்த்தைகள் அங்கே தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே அது செயல்படுத்தப்பட கர்த்தர் நடத்தி செல்வாரா. நானும் சபையில் எடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். கடந்த வருடத்தில் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கும்படி இந்த புதிய ஆண்டிலும் தேவன் நடத்தி வரத்தக்கான அந்த நேற்றைய இரவிலே நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் இந்த அறிக்கையிட்டான பதிவுகளில் தேவன் இந்த காலை வேளையிலே காண்பித்தான நிலைகள் எல்லாம் அவருடைய இந்த தந்தான இந்த ஆசீர்வாதம் மட்டுமே தேவனுக்கு ஒரு நன்றி உள்ளவனாய் வாழும்படி ஊன்ற தள்ளும் என்பதை தான் தேவன் இந்த காலவேளையிலே அவருடைய அந்த வாக்குத்தத்தங்களை தந்தார். உலகத்தில் தருகின்றான ஒரு ஆசீர்வாதங்களோ அல்லது நீ பதவி பெருகுவா என்று சொல்கிற அந்த காரியங்கள்லாம் அது தேவனுடைய அந்த நன்றியுடைய அந்த வாழ்க்கைக்கு பின்பாகவே அது வருகின்றான ஒரு காரியங்கள். அந்த உலகத்தில் நீ கனம் பெற்று வாழுவாய், நீ புகழ்ச்சியுடன் வாழுவாய், சமாதானத்துடன் வாழ்வாய் சொல்கின்றான அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அது தேவனுக்கு ஒரு நன்றியுடையவனாய் வாழ்கின்றான ஒரு வாழ்க்கை அது முன்னோக்கி காணப்படாத நிலைகள் தான் காணப்பட முடியும். ஆனால் தேவன் இந்த காலவேளையில் தந்தான ஒவ்வொரு ஆசீர்வாதம் எல்லாம் அது தேவனுக்கு ஒரு நன்றியுடைய வாழ்க்கை வாழுவதற்கு ஏற்றவாகவே இந்த காலவேளையில் தந்தான ஒரு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கின்ற என்பதைத்தான் நான் உணர்வடைந்தேன். நானும் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடத்தக்கான அந்த வாழ்க்கையை தேவன் தந்துள்ளார். தேவன் தந்தான அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றியுடனாய் இருக்கத்தக்கதாய் தேவன் எனக்கு முன்பாக சென்று அவருடைய திரையை கிழித்து அவர் எனக்காக பிதாவிடத்தில் பந்து பேசினான். அந்த தேவன் நான் எப்பொழுதுனால் நான் தேவனுக்கு நன்றியுடனாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ இந்த தந்தான இந்த காலவெளியில் தந்தான அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நான் அவருடைய அந்த ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகின்றான ஒவ்வொரு வாழ்விலே நான் முன்னோக்கி செல்வனாக இருந்தால் அது பிற்பாடு தேவன் தருகின்றான அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அது பிற்பாடு வரக்கூடியான ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள். முதலாவது நான் தேவனுடைய அந்த ராஜ்யத்தையும் நீதியையும் தேடத்தக்கான அந்த வாழ்க்கையில் தேவன் தாமே அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கத்தக்கான இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு அதிகமாக சோதரிக்கின்றேன். வருகான ஆண்டிலும் அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கத்தக்கான இந்த வார்த்தைகளை கடைப்பிடித்து வாழத்தக்கான அந்த பலனையும் கிருபையின் தேவன் தாமே தந்தையை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டையும் தேவன் அற்புதமாய் என்னையும் காணச் செய்த மகாபலி கிருபைக்காய் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட தந்தான அந்த அருமையான அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்காய் தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலும் அங்கே நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்று சொன்னால் இங்கே ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் எனக்கும் வேண்டும் என்பதையே நான் அதிகமாக இன்றைய காலை வேளையில் நான் வாஞ்சித்து நிற்கிறேன். இங்கே என்னுடைய ஜீவியத்திலும் கடந்த நாட்களிலே கடந்த ஆண்டை நான் அங்கே சிந்தித்து பார்க்கும்போது இந்த ஆண்டின் துவக்கத்திலே நான் எடுத்த தீர்மானம் எல்லாம் அங்கே பிரசங்கிலே சொல்லப்பட்டது போல இருப்பு ஆயுதம் இங்கே மழுங்கலாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும் என்கிறதான ஒரு நிலை. இங்கே இந்த நிலையிலே தான் என்னுடைய வாழ்க்கை கடந்த ஆண்டிலே காணப்பட்டது என்பதை இங்கே அதிகமாய் நான் அங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இங்கே எனக்கும் அங்கே இருந்தது. என்னுடைய செயல்பாடுகளிலே என்னுடைய நடத்தைகளிலே நான் அங்கே என்னுடைய ஆயுதத்தை நான் அங்கே தீட்டக்கூடாதபடிக்கு இங்கே அதிக பலத்தை பிரயோகித்து இங்கே கடந்த காலங்களில் நான் தோற்ற மனுஷனாகவே இங்கே நான் நிற்கிறேன். நானும் இந்த ஆண்டிலே அங்கே உறுதியான தீர்மானத்தை எடுத்தவனாய் இங்கே இந்த ஆண்டிலே நான் என்னுடைய ஆயுதத்தை நான் அங்கே நாளாந்தம் இந்த அறமாகிய பரிசுத்த ஆவியானவர் மீது அங்கே நான் பட்டை தீட்டி நான் அங்கே என்னுடைய ஆயுதத்தை எப்போதும் நான் அங்கே கூறாக வைத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே தான் இங்கே என்னுடைய பலத்தை நான் அங்கே பிரயோகிக்காமல் நான் அங்கே இலகுவாய் எனக்கு வரக்கூடியான எல்லா இடுக்கங்களையும் எல்லா சோதனைகளையும் நான் அங்கே வெற்றி பெற்று இங்கே என்னுடைய இலக்கை நோக்கி நான் ஓட முடியும் என்பதை நான் அங்கே இந்த ஆண்டிலும் நான் அங்கே தீர்மானமாய் நான் எடுத்தவனாய் இந்த தீர்மானம் தோற்காத வண்ணம் தேவாவியானவர் எனக்கும் வருகிற காலங்களிலே பலன் தந்தை நடத்துவான் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். நான் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே தந்தான வாக்குத்தத்தத்துக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் நேற்றைய நாட்களிலும் தேவன் காண்பித்தான வார்த்தையெல்லாம்
எபிரேயர் எரேமியாவின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே கடைசி வசனம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான அந்த காரியங்களை குறித்து நேற்றைய நாட்களிலே தேவன் என்னோடு இடைப்பட்டு பேசினான், அந்த உற்சாகப்படுத்தி பேசினான். தேவனுடைய அந்த வார்த்தைகள் இன்றைய காலை வேளையிலே தேவன் பேசும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு உற்சாகத்தை இந்த காலை வேளையிலே தேவன் தந்தார். என்னையும் இன்றைக்கு தேவனுக்கென்று வாழ முடியும் என்றான ஒரு வாழ்க்கையை, ஒரு நம்பிக்கையை, நிச்சயத்தை தந்தான தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை தந்தான் அந்த தேவன் இன்றைக்கு எப்பொழுதுமே என் கூடவே இருக்கிறேன் என்றான் அந்த அவருடைய அந்த வார்த்தைக்கு ஒப்பாய் இன்றைக்கு நான் உனக்கு நம்பிக்கை உள்ள அந்த வாழ்க்கை, அவரே எனக்கு நம்பிக்கை என்று சொல்லக்கூடியதான அந்த ஆசீர்வாதம் நிறைந்தான அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு சுதந்திரித்து கொள்ளும் வண்ணமாய் இன்றைக்கு முற்று முழுத என்னை ரட்சிக்க வல்லமை உள்ள அந்த தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை, என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த வருடத்திலும் தொடக்க நாளிலும் தேவன் தருவேன் என்று சொன்னான். அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு காலை வேளையிலே அதீதமான உற்சாகத்தை எனக்கு தந்தது. என்னாலும் இன்றைக்கு எப்பேற்பட்டான சூழ்நிலையில் மத்தியிலும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்றான அந்த காரியங்களை, நம்பிக்கையை இந்த காலை வேளையிலே தேவன் தந்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்பிக்கையாய் இருக்கிறதான அந்த நங்கூரமாய் என்னுடைய வாழ்க்கையிலே ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறதான தேவனை இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் என்னுடைய வாழ்க்கையிலே பிடித்து கொண்டவனாய் இன்றைக்கு இந்த வருடத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களை அதிகமாய் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவாக அந்த நித்திய வாழ்க்கைக்குரிய இந்த சுபாவங்களை என்னுடைய ஜீவியத்திலே எங்கெங்கெல்லாம் அந்த நித்திய வாழ்க்கைக்குரிய சுபாவங்கள் குறைவுபட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு முற்று முழுவதுமாய் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ள அந்த தேவன் என்னோடு இருக்கிறான்றான நம்பிக்கையை கொண்டவனாய் அப்பேற்பட்டான அந்த பலவீனங்கள் எல்லாவற்றிலும், சோர்வுகள், எல்லா விதமான ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டிலே தருவேன் என்று சொன்னான். அந்த நம்பிக்கை நிறைந்தான தெய்வத்தை அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். நானும் அப்பேற்பட்டான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய ஜீவிய காலத்திலே என்னுடைய இருதயத்திலே நான் பதித்து கொண்டவனாய் அவரையே எப்பொழுதும் நம்பிக்கையை பற்றி கொண்டு இந்த பூமியிலே நான் செயற்படுகிறான, நான் சிந்திக்கிறான ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும், என்னால் முடியாது என்று நினைக்கிறதான ஒவ்வொரு பலவீனங்கள் மத்தியிலும் அவரே நம்பிக்கையை பற்றி கொண்டு இன்றைக்கு முற்று முழுதுமாய் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனிடத்திலே ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே அந்த நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே நான் சுதந்திரித்து வாழுகிறான். அந்த ஆபிரகாமுக்கு கிடைத்தான் அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலும் அது கிடைக்கத்தக்கதுக்கு ஏதுவாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டு முழுவதும் வருகிற நாட்கள் முழுவதும் என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் இந்த ஆண்டிலுமாய் இந்த கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் 2 விதமான ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் காலை வேளையிலுமாய் பேசும்போதும் எனக்குள்ளாய் எடுத்தான தீர்மானமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று, அவரான் முன்னான்ற திரைச்சிலையை அவர் கிழித்து எனக்கும் அவருக்கும் உள்ளான உறவை உண்டு பண்ணினான காரியம் ஒன்று. மற்றான காரியம் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் எப்படியெல்லாம் விளங்கிக் கொண்டேன் என்றால், என்னுடைய கடந்த வருடத்திலும் நான் அவருக்கு எந்த காரியத்திலெல்லாம் நான் என்னுடைய காரியங்களை எனக்கென்று அர்ப்பணித்து, என்னுடைய சுயத்திற்கென்று அர்ப்பணித்து முழுவதுமாய் நான் வாழ்ந்தேனோ அந்த வாழ்க்கையை முழுவதுமாய் தேவனுக்கென்று நான் எல்லாவற்றையும் இழந்து நான் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தூய்மையாக வேண்டும் சொன்னால் எல்லாவற்றையுமே நான் இழந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதை இந்த வழியிலுமாய் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த ஒரு ஆசீர்வாதம் நான் எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நான் எப்படியெல்லாம் வாழ முடியும், அவருக்கு எப்படி நான் இந்த பூமியிலே நான் வாழ்ந்து அவருக்கென்று என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடுத்தான தீர்மானம் எப்போதும் என்னுடைய தோற்காதபடி எல்லா சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கென்று அவர் எனக்காண்ட முழுவதுமாய் இரத்தம் சிந்தி என்னுடைய பாடுகளின் நிமித்தம் என்னுடைய பாவங்களை அனைத்தையும் சுமந்து கொண்டான காரியம் அனைத்தையுமே நான் இந்த ஆண்டிலிருந்து முழுவதுமாய் நான் பற்றி கொண்டு எப்போதுமே அவனது ஆசீர்வாதம் முழுவதுமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் நான் சுதந்திரித்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி அவருக்கு உகந்தவனாய் அவருடைய சத்தத்தை கேட்டவனாய் அவருடைய ஆசீர்வாதத்தை நான் எப்போதும் முழுவதுமாய் அவருக்கென்றே வாழ்ந்து தேவனுக்கென்று அர்ப்பணித்து என் வாழ்க்கை முழுவதையும் தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழத்தக்க ஆவியான உதேசவான்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். நாமே கர்த்தருடைய வசனம் இப்பொழுதாக ஆண்டவர் காலை வேளையிலே இங்கே ஆசீர்வாதமான வார்த்தையை தந்து என்னையும் இங்கே இந்த வருடத்தின் முதல் நாட்களிலே இங்கே உற்சாகப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த உற்சாகம் என்னுடைய இருதயத்திலே அங்கே எடுக்கப்பட வேண்டிய தீர்மானமாக இருக்கிறது. இந்த தீர்மானம் என்பது
வெறுமனே அங்கே இடையோடு நின்று விடாதபடிக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தம் எப்போதும் இந்த வருடத்தின் இறுதி வரைக்கும் என்னுடைய இருதயத்திலே அது எப்போதும் அங்கே செலுத்து கொண்டிருக்கக்கூடியதாய், எப்போதும் அது எனக்குள்ளே அங்கே நான் தவறும்போதெல்லாம் அது பேசிக்கொண்டிருக்கக்கூடியதாய் இருக்கும்படிக்கே இந்த நாட்களில் நான் வாஞ்சிக்கிறேன். என்னால் அல்ல, தேவனால் முடியும் என்கிறதை இங்கே ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன். ஒரு நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திலே நான் நிலைத்திருக்கவும் அந்த வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாட்களில் எனக்கு அருகிலே இருந்து உதவுவார் என்றும் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவனாவதேஸ்வரஹாமி. நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். இந்த ஆண்டிலும்
அவருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தைகள் எங்களுடைய முழு ஜீவியத்திலும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரதை எங்களுக்கு ஆசீர்வதித்து, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து, இந்த வாழ்க்கையை ஆசீர்வதித்து, எங்களுடைய எல்லா வாழ்விலும் நாங்கள் அவருடைய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் வாழத்தக்கதற்கு ஏதுவாகவும், எல்லா அந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தும்படியான வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே அவருடைய ஜீவனுக்குரிய அந்த வாக்குத்தத்தங்களால் தேவன் பேசின அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்து வாழ தேவன் அவருடைய கிருபையை தரவும், அவருடைய வல்லமையை தரவும், அவர் எங்களை ஆசீர்வதிக்கவும், அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவருடைய வாக்குத்தத்தமான கேட்ட வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் எல்லோருமா சேர்ந்து நாம் திருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வல்லமை உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தோ கர்த்தர், நீர் பெரியவராய், இன்றும் ஜீவிக்கிறவராய், எங்கள் மத்தியிலே வாழ்கிறவராய், இந்த ஆண்டை தந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் என்று மாறாதவர் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் இந்த ஆண்டிலும் எங்களுக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. ஜீவன் பரிபூரணப்படும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. உன்னதங்களிலே ஆண்டவரே, உன்னதங்களில் உண்டான ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் வளர வேண்டும். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு பெருக வேண்டும் ஆண்டவரே. ஜீவன் பெருக வேண்டும், உம்முடைய ஜீவன் பெருக வேண்டும் ஆண்டவரே. போதும் உம்முடைய சாயலாய் நாங்கள் மாறி ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுக்குரிய ஜனங்களாய் நாங்கள் வாழ வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுள்ள நாங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெருகி வாழ, எல்லாவற்றிலும் பெருகி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும், கிருபை செய்தருளும். இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக எங்களை வைத்து நீரே எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தி அருளும் கர்த்தாவே. இயேசுவே, இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய நித்திய வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை பாதுகாத்தருளும், உம்முடைய சமூகத்தில் வைத்து பாதுகாத்தருளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்து பிதாவேயாம். இந்த ஆண்டிலே தேவன் எங்களை நடத்துகின்ற அவருடைய வல்லமையுள்ள செயல்களையும் அவர் எங்களை நடத்தி வந்து இந்த புதிய நாளை புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாங்கள் ஒரு புதிய ஆண்டின் புதிய பாடல் ஒன்றை நாங்கள் பாடுவோம். பாடல் ஸ்க்ரீன் திரையிலே போடப்படும், அதை பார்த்து படிக்கலாம். பாடல் படிக்கக்கூடிய சகோதரிகள் அவர்கள் முன்னாலே வந்து நின்று அவர்கள் இந்த பாடலை பாடவும். கர்த்தர் தந்த நாளில் களிகூர்ந்து பாடிடுவோம், கர்த்தர் தந்த ஆண்டு இது களிகூர்ந்து பாடிடுவோம் என்ற அந்த பாடலை நாங்கள் எல்லோரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கர்த்தர் தந்த ஆண்டிலே நாங்கள் பாடி நாங்கள் மகிழ்ந்து அவருக்குள் கொண்டாடுவோம். கர்த்தர் தந்த நாளிது களிகூர்ந்து பாடிடுவோம், கர்த்தர் தந்த ஆண்டிது களிகூர்ந்து பாடிடுவோம், களிகூர்ந்து பாடிடுவோம் என்று களிகூர்ந்து பாடிடுவோம். கர்த்தர் தந்த நாளிது களிகூர்ந்து பாடிடுவோம், கர்த்தர் தந்த ஆண்டிது களிகூர்ந்து பாடிடுவோம், களிகூர்ந்து பாடிடுவோம் என்று களிகூர்ந்து பாடிடுவோம்.
இத்தனை ஆண்டுகள் நடத்தினார், எத்தனை நன்மைகள் செய்துட்டார். இத்தனை ஆண்டுகள் நடத்தினார், எத்தனை நன்மைகள் செய்துட்டார். சொல்லி முடியா அதிசயம் செய்துட்டாரே, எண்ணி முடியா காரியம் இந்த ஆண்டை நன்மை முடிசூட்டுவார். இந்த ஆண்டை நன்மையால் முடிசூட்டுவார். கர்த்தர் தந்த நாளிதே களை கூந்து பாடிடுவோம். கர்த்தர் தந்த ஆண்டிதே களை கூந்து பாடிடுவோம். களி கூந்து பாடிடுவோம் என்று களை கூந்து கண்ணின் மணி போல் காத்தாரே, கவலைகள் போக்கி மீட்டாரே. கண்ணின் மணி போல் காத்தாரே, கவலைகள் போக்கி மீட்டாரே. காலமெல்லாம் தூக்கி சுமந்திட்டாரே, வாழ்நாளெல்லாம் கரங்களும் தாங்கினாரே. இந்த ஆண்டு நம்மை நடத்திடுவாமே. அல்லேலூயா. இந்த ஆண்டு நம்மை நடத்திடுவார். கர்த்தர் தந்த நாளிலே களை கூந்து பாடிடுவோம். கர்த்தர் தந்த ஆண்டிலே களை கூந்து பாடிடுவோம். களை கூந்து பாடிடுவோம் என்று களை கூந்து. தொல்லைகள் கஷ்டங்கள் போக்கினார், துயரங்கள் வேதனை மாற்றினார். தொல்லைகள் கஷ்டங்கள் போக்கினார், துயரங்கள் வேதனை மாற்றினார். என் சோமையெல்லாம் இலகுவாக்கினாரே, என்னே கமெல்லாம் நிறைவேற்றி முடிப்பவரே. இந்த ஆண்டிலும் அற்புதம் காண செய்வோம். இந்த ஆண்டிலும் அற்புதம் காண செய்வோம். கர்த்தர் தந்த நாளிலே களை கூந்து பாடிடுவோம். கர்த்தர் தந்த ஆண்டதே களை கூந்து பாடிடுவோம். களை கூந்து பாடிடுவோம் என்று களை கூந்து. குடும்ப வாழ்வில் துணையாயிருந்தாரே, சபையை வைத்து பாதுகாத்தாரே. குடும்ப வாழ்வில் துணையாய் இருந்தாரே, சபையை வைத்து பாதுகாத்தாரே. குறைவுள்ள வாழ்வில் இருந்தவரே, நிறைவுள்ள வாழ்வில் திருப்தி காண செய்வார். இன்று முதல் நம்மை ஆசீர்வதித்திடுவாமே. இன்று முதல் நம்மை ஆசீர்வதித்திடுவார். கர்த்தர் தந்த நாளிலே களை கூந்து பாடிடுவோம். கர்த்தர் தந்த ஆண்டிலே களை கூந்து பாடிடுவோம். களை கூந்து பாடிடுவோம் என்று
ஆத்துமாவை அழிவில் என்று காத்திட்டார், கிருபையால் தாங்கே நடத்திட்டார். ஹல்லேலூயா. கிருபையால் தாங்கி நடத்திட்டார், கிப்பின் வாழ்வை பூரணப்படுத்திடவே ரட்சண்ய நாளை காட்டி கொடுத்தாரே. ஆமே. நன்றி ஆண்டவர். இந்த ஆண்டிலும் ஜெயத்தை காண செய்வோம். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டிலும் ஜெயத்தை காண செய்வோம். கர்த்தர் தந்த நாளிலே களை கூர்ந்து பாடிடுவோம். கர்த்தர் தந்த ஆண்டிலே களை கூர்ந்து பாடிடுவோம். களை கூர்ந்து பாடிடுவோம். இன்று களை கூர்ந்து பாடிடுவோம். கர்த்தர் தந்த நாளிலே களை கூர்ந்து பாடிடுவோம். கர்த்தர் தந்த ஆண்டிலே பாடிடுவோம். களை கூர்ந்து பாடிடுவோம். இன்று களை கூர்ந்து பாடிடுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆண்டிலும் இந்த துவக்க நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. அதுவே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்ற வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையெல்லாம் ஒளிந்து போகும் ஆண்டவரே. இதோ உம்முடைய ஜீவன் என்றென்றைக்கும் ஆண்டவரே, அது நித்திய காலமாய் நாங்கள் உம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே உயிரோடு இருக்கின்ற காலங்களிலே அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டிலும் சபையாரை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் எல்லோருக்கும் ஆண்டவரே, சிறியோர் பெரியோர் வாலிபர் யாவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் உரித்தாகவும் உம்முடைய ஆசீர்வாதம் சொந்தமாகவும் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே சபையை ஆசீர்வதிக்கிறோம். சபையில் உள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை போல ஆசீர்வதிக்கப்படவும் அது பெருகப்படவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தாவே, நீர் எல்லோரையும் அந்த ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பவும். மாறாத 2 ஆண்டவரே விசேஷங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் எங்களுக்கு நிறைந்திருக்கவும், எப்போதும் எங்களை நடத்தவும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு நாங்கள் எல்லோரும் இந்த ஆண்டு முழுவதும் உமக்கு உகந்த ஜனங்களாய் வாழ்ந்து உமக்கு உகந்த ஜனங்களாய் ஜீவித்து உம்மை போல நாங்களும் தேவனோடு எப்போதும் ஐக்கியம் கொண்டு உம்மை போல நாங்களும் மாறவும், உம்முடைய சாயலாய் மாறவும், உம்மை போன்ற ஜீவியத்தை பெற்று வாழவும் எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டிலும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே.